நம் தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று ஏசாயா 28:29 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆலோசனைகள், அவருடைய யோசனைகள், யோசனையில் அவர் பெரியவராம், செயல்களில் வல்லவராம். யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர் என்றால் நம்மால எதை வேணாலும் யோசிக்க முடியும், ஆனா யோசித்ததெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஆனால் தேவன் எதை யோசிக்கிறாரோ அதை அவர் செய்கிறார். அவர் செய்வதை தடுப்பவன் யார்? யோசனையில் அவர் பெரியவர். என்ன வேணாலும் அவர் யோசித்தா அது செஞ்சிருவார். கற்சாடியில ரசத்தை பரிமாறணும்னு நினைச்சிட்டார். ஏற்கனவே ரசம் இருந்தில்ல, அந்த டைம் இந்த கற்சாடியை உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி இருந்தா உள்ள கொண்டு வந்திருப்பாங்களா? கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரசம் இருக்குது. அந்த கற்சாடியை உள்ள கொண்டு வரணும். ஆண்டவர் பார்த்தார், ஆமே இருக்கிறது, உள்ள இருக்கிறதெல்லாம் காலி பண்றார். ஆமே, உள்ளே பொற்பாத்திரங்கள் இருந்தாலும் அதற்குள்ள ஒன்றும் இல்லைன்னா அதை ஒதுக்குவே. இப்ப கற்சாடி உள்ள கொண்டு வா. அவர் நினைக்கிறார். ஆமே, அதை தடுக்க யாருக்கு முடியும்? யாருக்கு முடியும்? லாசருவை உயிரோடு எழுப்பி தம்முடைய மகிமை வெளிப்படுத்தணும்னு நினைச்சிட்டார். அவர் வர 4 நாட்கள் கழித்து வருகிறார். ஆமே, ஆமே. அதான் மாற்றால் சொல்றாங்க, 4 நாள் ஆயிட்டு, நேற்று வந்திருந்தாலாவது கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும். ஆமே, நீ விசுவாசித்த நான் தேவ மகிமையை காண்பாய். கர்த்தருக்கு மகிமை. விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே, எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் நாட்களிலே, நம்முடைய நாட்களிலே தேவன் அதை நடப்பிக்க போகிறார்.